அன்பு. இந்த உலகில் அன்பை விட பெரிய சக்தி வேறு இருக்க முடியுமா என்ன? மனிதனாக பிறந்த அனைவரும் யாரோ ஒருவரின் அன்பிற்கு அடிபணிந்துதான் இருப்போம். இந்த உண்மையை யாரும் மறுக்க முடியாது அல்லவா? துருவனின் நீண்ட தியானத்திற்கு இறுதியாக கிடைத்த விடை அன்பு மட்டுமே. இது மட்டுமல்ல, இனிவரும் காலத்திலும் இதுபோல் எந்த ஒரு நோய் வந்தாலும் நம் ஒற்றுமையே அந்த நோயை விரட்டியடிக்கும் என்று கூறி அவரவர் விருப்பக் கடவுளை வணங்குமாறு மக்களை கேட்டுக்கொண்டனர். எங்கும் இறைவனின் நாமமே எதிரொலித்தது. மக்கள் அனைவரும் ஒரே சமயத்தில் கடவுளிடம் மனம் நிறைந்த பிரார்த்தனை வைக்க அது கடவுளை போய் சேர்ந்திருக்க கூடும். அவர்கள் உள்ளத்திலிருந்து வெளிவந்த நல்ல எண்ணம் கொண்ட அந்த அன்பானது பூமி எங்கும் பரவ கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கையிலும் மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கின. உங்கள் எண்ணங்கள், உங்களை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தும் மாயை. உங்களது நியாயமான சிறு சிறு ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் அனைத்தையும் இந்த பரந்து விரிந்த ஆகாயம் மற்றும் கடவுளிடம் கூறிக்கொண்டே இருங்கள். எல்லையில்லா பிரபஞ்சத்தில் தன்னம்பிக்கையுடன் கேட்கும் அனைத்தும் கிடைக்கும். பிரபஞ்சத்திற்கு நன்றி.